அன்பார்ந்த தமிழக மக்களே, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன, யாரால் ஜெயலலிதாவிற்கு இந்த நிலைமை என்கிற புதிய தகவல்களை உங்களுக்கு தரவிருக்கிறேன். இது போன்ற பரபரப்பான உண்மையான தகவல்களை உங்களை தேடி வர முதலில் யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணம் சசிகலா தான் என்று பொதுவாக பேச்சு அடிபடுகிறது. சசிகலா தான் ஜெயலலிதாவை கீழே தள்ளி கொன்றுவிட்டார், விஷம் கொடுத்து கொன்றுவிட்டார், அடித்து கொன்றுவிட்டார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டு வருகிறது. உண்மையில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணம் ஜெயலலிதா தான். போயஸ் தோட்டத்திலிருந்து துரத்தி அடித்த சசிகலாவை மீண்டும் போயஸ் கார்டனுக்கு சேர்த்து கொண்டதும், டாஸ்மார்க் சாராய ஆலைகளை சசிகலா பெயரில் வாங்கி கொடுத்து கோடி கோடியாக சுருட்டுவதற்கு வழிவகை செய்து கொடுத்ததும், தனது இரத்த சொந்தங்களை புறக்கணித்ததும் தான் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு முக்கிய காரணங்களாகும். தமிழக அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை சசிகலா பெயரில் பதிவு செய்து தமிழக மக்களின் சொத்தை சசிகலாவிற்கு தாரை வார்த்து கொடுத்த போதே ஜெயலலிதாவிற்கு ஏழரை நாட்டு சனியன் பிடித்து கொண்டது. டான்சி நில வழக்கு பெரிதான போதே ஜெயலலிதா சசிகலாவிடமிருந்து தப்பித்து இருக்கலாம். ஆனால் 22 வயதிற்கும் மேலான சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்து கொண்ட போது ஜெயலலிதா தனது மரணத்திற்கு அன்றே முன்னுரை எழுதிவிட்டார். கடைசியில் சசிகலாவே ஜெயலலிதாவை மண்ணில் புதைத்து விட்டார். ஜெயலலிதா எதுவும் தெரியாத அப்பாவியாக இருந்து விட்டார் என்று நம்மால் கூற முடியாது. எல்லாம் தெரிந்த புத்திசாலிதான், படித்த முட்டாள், அறிவாளியான முட்டாள் என்றெல்லாம் கூறுவார்களே, அது ஜெயலலிதாவிற்கு பொருந்தும். தனது தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டார் என்றே கூறலாம். ஜெயலலிதா எச்சரிக்கையாக இருந்திருந்தால் போயஸ் தோட்ட வீடும் திராட்சை தோட்டமும் கொடநாடு எஸ்டேட்டும் சசிகலா குடும்பத்தார் வசம் சென்றிருக்குமா? மெரினா பீச்சில் உள்ள ஜெயலலிதாவின் சமாதியை அகற்ற வேண்டும், ஜெயலலிதாவின் படத்திற்கு அரசு மரியாதை கூடாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்குமா? இதற்கெல்லாம் யார் காரணம்? ஜெயலலிதாவின் பிணத்தை தோண்டி எடுத்து வேறு இடத்தில் புதைக்க வேண்டும் என்கிற குரல்கள் தமிழகத்தில் ஒலிப்பதற்கு யார் காரணம்? ஜெயலலிதாவே தான். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு ஜெயலலிதா தான் காரணம் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஜெயலலிதாவின் புகழுக்கும் களங்கம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தமிழக மக்களே, மேலும் இது போன்ற உண்மை தகவல்களை உங்களை தேடி வர யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.